பாஜகவின் தேசிய தலைவராக இருந்த ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் பாஜகவின் அடுத்த தலைவர் யார் என்கிற கேள்வி மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவின் முக்கிய தலைவர்கள் மத்திய அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அக்கட்சியின் தலைவர் பதவி நிரப்பப்படாமல் உள்ளது. இந்த சூழலில் முக்கியமான சிலரை கட்சியின் வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளது. சுனில் பன்சால், வினோத் தாவ்டே, அனுராக் சிங் தாக்கூர், ஓம் பிர்லா மற்றும் தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். ராஜஸ்தானை சேர்ந்த சுனில் பன்சால் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அமைப்பு பொதுச் செயலாளராக இருந்தவர். இவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தேசிய பொதுச் செயலாளர் ஆகியதுடன் மேற்கு வங்காளம், தெலுங்கானா மற்றும் ஒடிசா மாநிலங்களுக்கு பொறுப்பாளராகவும் இருந்துள்ளார். அந்த அடிப்படையில் இவருக்கு தலைவர் பதவி அளிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இவருக்கு ஈடாக தேசிய பொதுச் செயலாளர் வினோத் தாவ்டேவும் பார்க்கப்படுகிறார். மகாராஷ்டிராவை சேர்ந்த இவர் பொது தேர்தல்களில் மக்களை கவரும் யுக்திகளை அமைப்பதில் வல்லவர் என கூறுகிறார்கள். அது மட்டுமின்றி இந்த ஆண்டில் நடைபெற இருக்கும் மகாராஷ்டிராவில் சட்டசபை தேர்தலை பாஜக முக்கியமாக பார்ப்பதால் அவருக்கு தலைவர் பதவி வழங்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக அனுராக் சிங் தாக்கூர் பேசப்படுகிறார். தற்போது இமாச்சல பிரதேசத்தின் ஹரிம்பூர் தொகுதியில் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டவர். இவர் ஏற்கனவே மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்துள்ளார். 17வது மக்களவையை நடத்திய சபாநாயகர் ஓம் பிர்லா ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா தொகுதியின் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவருக்கு பாஜக தலைவர் பதவி அளிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் துணை முதலமைச்சராக பொறுப்பு வகித்த தேவேந்திர பட்னாவிஸையும் பாஜக தலைவர் பதவி வரிசையில் உள்ளார்.